ஐயா உங்க குடும்பமா வாழ்ற நோக்கம் என்ன? நாங்க 2 பேரும் சம்பாதிச்சு சொந்த இடம் வாங்கி வீடு கட்டி கார் வாங்கி அதுக்கு மேல தோட்டத்தை வாங்கி துறவை வாங்கி இதெல்லாம் செய்யணும். அநேக குடும்பங்களுக்கு நோக்கமே இதுதான். கல்யாணத்துல இதுதான் பேசுவாங்க. கல்யாண பேச்சிலே நோக்கமே இதுதான். எப்படியாவது சொந்த இடம் வாங்கணும், வீடு கட்டணும், வாழணும். அது நல்லது, அது கண்டிப்பா தேவை. அதை கர்த்தர் தருவார். அதெல்லாம் ஒரு அடிப்படை தேவை. ஆனா இதுக்கு மேல கர்த்தர் நமக்கு எதுக்காக நம்மளை படைத்தார், எதுக்காக நம்மை கணவன் மனைவியா மாற்றினார்? அவர் சொல்றார், உன் தனிமை மாறுவதற்கு, நீ தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குவதற்கு, நீ உன் சந்ததியாக சேர்ந்து நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரிப்பதற்கு. எப்ப பார்த்தாலும் குடும்பத்துக்கா ஜோமனும் போது இந்த தேவ நோக்கங்கள் உங்க கண்ணு முன்னால நிக்கட்டும். தேவ நோக்கத்துக்கு மாறா நம்ம இன்னொன்னு செஞ்சிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை. தேவ நோக்கத்துக்கு நேர காரியங்களை செய்யும் பொழுது அவர் அதையும் வாய்க்க பண்ணி இவ்வுலகத்தின் நன்மைகளையும் தானாய் தருவார்.